நேயர்களே வணக்கம். ஒரு முக்கிய செய்தி ஒன்று என்னவென்றால், நான் பருத்தி விதைய குரோ பேக் மெத்தட்லயும் மற்றும் சாக்கு மெத்தட்லயும் நான் போட்டிருக்கேன். அதாவது இதோடைய வளர்ச்சி எப்படி என்பதை நான் ஏற்கனவே விதைகள் போட்டதும் பதிவு செய்துள்ளேன். இப்போது செடிகள் முளைத்து 3 இலைகள் உள்ளது. இதை நான் பதிவு செய்திருக்கிறேன் இப்பொழுது. இதனுடைய நோக்கம் என்னவென்றால், விவசாய நிலத்தில தான் இந்த பயிர்கள் சாகுபடி செய்யணும் என்பதை விட, நம் வீட்டில் இருக்கும் இடத்துல கூட இதுபோல பயிர்களை நாம் செய்யலாம். அதெல்லாம் பருத்தி மட்டும் இல்லாமல், இதில் ஊடுபயிராக நாம் வெள்ளரியும் சாகுபடி செய்வது மற்றும் காய்கறி இதுபோல நம்ம செய்வது என்பதையும் நான் இத செய்வதற்காக தான் இந்த பதிவு. ஏன்னா, விவசாயத்தில செய்ய ஆர்வம் இருக்கும். ஆனா, நிலம் இருக்காது. ஆனா, அவங்க சுற்றி உள்ள இடங்களில நம்ம இதுமாரி காலத்துக்கேற்ற பயிர்களை நாம் செய்வது என்பது நோக்கத்திற்காக இந்த பதிவு. இதனுடைய காய்ப்பு மற்றும் இதோட செலவினம் என்பதை நான் அடுத்த வீடியோல நான் பதிவு செய்கின்றேன். இந்த மகசூல் எப்படி வருது மற்றும் ஊடுபயிரா போட்டிருக்கிற பயிர்களுடைய வளர்ச்சி, அதோட காய்ப்பு எப்படி வருகிறது என்பதை நான் பதிவு செய்கின்றேன். இந்த விவசாயத்தை உங்களுக்கு பிடித்திருந்தால் இதுக்கு என்னுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுங்கள். மற்றும் இதனுடைய ஒவ்வொரு வளர்ச்சியையும் நான் வலைத்தளத்தில் பதிவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.